இந்த க்ரீமை பார்க்கறதுக்கு எவ்வளோ க்ளோவாக எவ்வளோ கலராக இருக்குதோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுமே நல்லா க்ளோவாக ஷைனிங்காக ஆகிறதுக்கு இந்த ஒரு க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கும் க்ளோ பண்ணுறதுக்கும் அந்த க்ரீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஸோ வாங்க அந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக ஒரு பிங்கிஷ் க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வெயிலில் போயிட்டு வரும்போது அவங்க ஸ்கின் நல்லா பிங்க் கலரில் ரெட் கலரில் அந்த மாதிரி ஆகும். அவ்வளோ க்ளோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிங்கிஷ் க்ளோ கிடைக்கிறதுக்கு அந்த பீட்ரூட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து இன்டேக்காக உள்ளே சாப்பிடும் போதுமே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஸோ வெளிப்புறமாக நம்ம க்ரீமாக யூஸ் பண்ணும் போதுமே நம்ம ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகுங்க. இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணக்கூடாது. பியூராக அந்த பீட்ரூட்டோட ஜூஸ் மட்டுமே தான் நமக்கு தேவைப்படுங்க. நல்லா ரொம்ப காஞ்சி போன பீட்ரூட்டில் எடுத்திங்கன்னா அந்த சாறு கிடைக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கனாவே நல்லா நிறைய சாறு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து சாறு மட்டும் தனியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி இருந்தாவே போதுங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பியூரான எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணாமல் இந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் நல்லா கையை வச்சு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தாங்க. இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அது வந்து ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண ஒரு கிளாஸி லுக்கு ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணுறக்கும் நல்லா ஒயிட் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய ஒரு க்ரீமுக்கு நிறைய பர்பஸுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த 3மே நல்லா வந்து ஒரு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி ஒரு கிளாஸி லுக் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறவே நல்லா ஷைனிங்காக அந்த க்ரீம் வந்து மாறிட்டே வரும். இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வெளியிலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வந்து ஒரு 10 நாள் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இது வந்து நைட்டு தான் அப்ளை பண்ணணும், காலையில் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாதுங்க. நைட் டைம் நீங்கள் படுக்கும்போது அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணும்போதும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா காலையில் டைமுமே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்கப்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கன்னத்தில் வந்து சிரிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு க்ளோ தெரியணும் அப்படின்றக்காக மேக்கப்பில் ப்ளஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது லைட்டாக மட்டும் எடுத்து 2 பக்கம் கன்னத்தில் அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஒரு சிரிக்கும் போது நல்லா ஒரு பிங்கிஷ் க்ளோ கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த க்ரீமை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு ஸ்கின்னை நேச்சுரலாக பிரைட் பண்ணணும், க்ளோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.